வணக்கம், நான் கத்துக்குட்டி. இன்னைக்கான காணொளி சிறுபருப்பு பார்க்கன்னல். இது என்ன புதிய உணவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையாது. பாயசத்தின் தமிழ் பெயர் தான் பார்க்கன்னல். இந்த தமிழ் பெயர் தெரியாதவர்களுக்கு இது ஒரு புதிய தகவல். அதில் நானும் ஒருத்தி. சரி, இப்போ பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெய், முந்திரி, திராட்சை, தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். ரவை 1 ஸ்பூன், சேமியா 2 ஸ்பூன், தேங்காய் பால் 1 கப், பசும்பால் 1 கப். பசும்பால் காய்ச்சி தான் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் சிறுபருப்பு எடுத்து நல்லா வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அரை கப் கரும்பு சர்க்கரை. இனிப்பு பிரியர்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது வானலியை காய வச்சு அதில் நெய் ஊற்றி தேங்காய் துண்டுகளும் ஏலக்காவையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அடுத்து அதில் திராட்சை, முந்திரி அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஒரு ஸ்டேஜில் திராட்சை நல்லா குண்டாவாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலியில் ஏற்கனவே நெய் இருக்கும், நெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் ரவையையும் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகும், பொன்னிறமாக ஆகும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுக்கணும். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியும் தூக்கி இதிலே போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, அடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி எல்லாரையும் நல்லா கொதிக்க விடணும். ஜவ்வரிசி நல்ல ஜெல்லி பால் மாதிரி மாறுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பை சேர்க்கணும். சிறுபருப்பை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரும்பு சக்கரை, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு மேலே எழும்பும் இல்லையா, அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ப்ளஸ் பசும்பால் இவங்க 2 பேரையும் ஊற்றி நல்லா கிளறி விடணும். இந்த கலவை லைட்டாக கொதிச்ச உடனே ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய் துண்டுகள், ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டால் நம்மளோட சிறுபருப்பு பார்க்கன்னல் சிறுபருப்பு பாயாசம் தயார். சுட சுட பாயாசம் ரெடி. வேற என்ன வேலை? சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணலாம். இந்த பாயாசத்தை சுட சுட குடிக்கிறது ஒரு டேஸ்ட்டுனா, இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கிறது இன்னொரு டேஸ்ட்டு. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். நான் குடிச்சிட்டேன், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ஓகே, பாய், டேக் கேர் அண்ட் என்ஜாய்.